உலகில் எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருக்கலாம், ஆனால் 90 வயது தாண்டியும் ஒரே ஒரு பழைய அலுவலகம், ஒரே ஒரு பழைய கார், அதே எளிமையான உணவு, இதை செய்பவர் வாரன் பஃபெட் ஒருவராகத்தான் இருக்க முடியும். அவர் கையில் இருக்கும் மாயக்கோல் என்ன தெரியுமா? ஃபோக்கஸ். உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் அந்த ஒரு ரகசியத்தைத்தான் இன்று பார்க்கப் போகிறோம். வீடியோவின் இறுதியில் பஃபெட் பயன்படுத்தும் 5/25 விதியை பற்றி சொல்லப் போகிறேன். அதை தவறவிட்டால் உங்கள் வெற்றிக்கான வாய்ப்பையும் நீங்கள் தவறவிடக்கூடும். நண்பர்களே, வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் 1000 வழிகளை தேடுவார்கள். ஆனால் வெற்றி பெற்றவர்கள் ஒரே ஒரு வழியைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். வாரன் பஃபெட் பங்கு சந்தையில் முதலீடு செய்து உலகின் நம்பர் 1 பணக்காரரானார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அவர் எப்படி அதை செய்தார்? அவர் ஒன்றும் சூப்பர்மேன் கிடையாது. அவருக்கு தெரிந்ததெல்லாம் கவனம் சிதறாமல் இருப்பது மட்டும்தான். இன்று நாம் வாழும் உலகம் கவனச் சிதறல்கள் நிறைந்தது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், நெட்ஃப்ளிக்ஸ் என நம்மை திசை திருப்ப 1000 விஷயங்கள். ஆனால் பஃபெட் இந்த இரைச்சல்களுக்கு நடுவே எப்படி அமைதியாக இருந்து கோடிகளை சம்பாதித்தார்? வாருங்கள், அவர் வாழ்க்கைக்குள் நுழைவோம். உங்களுக்கு தெரியுமா, வாரன் பஃபெட் ஒரு நாளைக்கு 5 முதல் 6 மணி நேரம் வெறும் வாசிப்பில் மட்டுமே செலவிடுகிறார். ஒரு மல்டி பில்லியனர் ஏன் இவ்வளவு படிக்க வேண்டும்? அவர் எதை படிக்கிறார்? அது எப்படி அவருக்கு பணத்தை கொண்டு வருகிறது? அடுத்த சில நிமிடங்களில் அதை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். வாரன் பஃபெட் தனது 11வது வயதிலேயே முதல் பங்குகளை வாங்கினார். அப்போதிலிருந்து இன்று வரை அவர் பங்கு சந்தையை தவிர வேறு எதிலும் கவனம் செலுத்தியது கிடையாது. அவரிடம் யாராவது வந்து, சார், ரியல் எஸ்டேட் இப்போது சூப்பராக இருக்கிறது, அதில் முதலீடு செய்யுங்கள் என்று சொன்னால் அவர் சிரித்துக்கொண்டே, எனக்கு தெரியாத தொழிலில் நான் கால் வைக்க மாட்டேன் என்று சொல்லிவிடுவார். இன்று நாம் என்ன செய்கிறோம்? இன்று ஒரு தொழிலை தொடங்குவோம், நாளை அது லாபம் தரவில்லை என்றால் உடனே வேறொன்றுக்கு தாவுவோம். யூடியூப் ஆரம்பிப்போம், வியூஸ் வரவில்லை என்றால் உடனே ட்ரேடிங் செய்வோம். இதுதான் தோல்விக்கான முதல் படி. பஃபெட் சொல்வது, நீங்கள் ஒரு மரத்தை இன்று நட்டுவிட்டு நாளை அதன் நிழலில் அமர முடியாது. பில்கேட்ஸும் பஃபெட்டும் முதல் முறை சந்தித்தபோது அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, உங்கள் வெற்றிக்கு ஒரே ஒரு காரணத்தை சொல்லுங்கள் என்று. இருவருமே யோசிக்காமல் ஒரு வார்த்தையை எழுதினார்கள். அந்த வார்த்தை என்ன? அதுதான் இந்த வீடியோவின் இதயம். பஃபெட்டின் தத்துவத்துப்படி கவனம் என்பது எதை செய்வது என்பதல்ல, எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பது. அவர் ஒரு புகழ்பெற்ற கதையை சொல்வார். அவருடைய விமானி ஒருமுறை கேட்டார், நான் எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவது என்று. பஃபெட் சொன்னார், உன்னுடைய 25 ஆசைகளை ஒரு பேப்பரில் எழுது. அவர் எழுதினார். பிறகு அதில் மிக முக்கியமான 5 ஆசைகளை மட்டும் வட்டமிடு என்றார். விமானி செய்தார். இப்போது பஃபெட் கேட்டார், மற்ற 20 விஷயங்களை என்ன செய்வாய்? அந்த விமானி சொன்னார், நேரம் கிடைக்கும்போது மெதுவாக அந்த 20ஐயும் கவனிப்பேன் என்றார். உடனே பஃபெட் சொன்னார், கிடையாது, அந்த 20 விஷயங்கள்தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய எதிரிகள். அந்த முதல் 5 விஷயங்களை அடையும் வரை மற்ற 20 பக்கமே உன் கவனம் போகக்கூடாது. இதுதான் 5/25 விதி. வாரன் பஃபெட் ஏன் இன்னும் ஐபோனை பயன்படுத்தாமல் சாதாரணமாக இருந்தார் தெரியுமா? அவரிடம் இருக்கும் பணம் எத்தனை ஐபோன் கம்பெனிகளை வேண்டுமானாலும் வாங்க போதுமானது. ஆனால் அவர் ஆடம்பரத்தை விட எதை நேசித்தார்? ஒரு சாதாரண கோக் குடிப்பதும் பங்கு சந்தையை பார்ப்பதும் அவருக்கு ஏன் இவ்வளவு பிடித்திருந்தது? அடுத்த பகுதியில் பார்ப்போம். பங்கு சந்தை என்பது பலருக்கு ஒரு சூதாட்டம். ஆனால் பஃபெட்டிற்கு அது ஒரு தவம். அவர் ஒரு கம்பெனியின் பங்குகளை வாங்கும்போது ஏதோ ஒரு பேப்பரை வாங்குவதாக நினைப்பதில்லை, அந்த நிறுவனத்தின் ஒரு பகுதியை வாங்குவதாக நினைக்கிறார். அவர் கோகோ கோலா நிறுவனத்தில் முதலீடு செய்தார் என்றால் அடுத்த 30 ஆண்டுகளுக்கு அதை விற்க மாட்டார். அவர் அடிக்கடி சொல்லும் ஒரு வார்த்தை, திறமைசாலிகள் பணக்காரர்களாக முடிவதில்லை, பொறுமைசாலிகள் மட்டுமே பணக்காரர்களாகிறார்கள். சந்தை கீழே விழும்போது எல்லோரும் பயந்து ஓடுவார்கள். ஆனால் பஃபெட் மட்டும் அமைதியாக இருப்பார். எப்படி? ஏனென்றால் அவர் தன் இலக்கில் தெளிவாக இருக்கிறார். உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவர் இன்றும் 1958 வாங்கிய அதே பழைய வீட்டில்தான் வசிக்கிறார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஏன் புது வீடு வாங்கவில்லை என்று கேட்டதற்கு அவர் சொன்ன பதில் உங்கள் பணத்தை பற்றிய பார்வையை அப்படியே மாற்றிவிடும். அது என்ன பதில்? இந்த நிமிடங்களில் நாம் பார்க்க போகிறோம்.
வாரன் பஃபெட்டின் வாழ்க்கை முறை மிகவும் ஆச்சரியமானது. அவரிடம் கோடிக்கணக்கான ரூபாய் இருக்கலாம், ஆனால் அவர் காலை உணவிற்கு மெக்டொனால்ட்ஸ் கடைக்குச் சென்று வெறும் $3க்கும் குறைவாகத்தான் செலவு செய்கிறார். ஏன் இவ்வளவு சிக்கனம்? பஃபெட் சொல்வது இதுதான்: உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை நீங்கள் வாங்கி குவித்தால் விரைவில் உங்களுக்கு தேவையான பொருட்களை விற்க வேண்டிய சூழ்நிலை வரும். அவர் ஆடம்பரமான கார் வாங்குவதிலோ பெரிய மாளிகை கட்டுவதிலோ தன் நேரத்தையோ கவனத்தையோ செலவிடுவதில்லை. ஏனென்றால் அந்த பொருட்களை பராமரிப்பதிலேயே பாதி கவனம் போய்விடும் என்று அவர் நினைக்கிறார். அவருடைய கவனம் முழுவதும் கூட்டு வட்டி என்ற மந்திரத்தின் மீதுதான் இருக்கிறது. இன்று மிச்சப்படுத்தும் $1 20 வருடம் கழித்து எவ்வளவு பெரிய தொகையாக மாறும் என்பது அவருக்கு தெரியும். வாரன் பஃபெட் ஒரு முதலீடு செய்வதற்கு முன்னால் பல மாதங்கள் அமைதியாக இருப்பார். ஆனால் முடிவெடுத்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது. அவர் எப்போதுமே ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்வார்: தவறான ரயிலில் எவ்வளவு வேகமாக பயணம் செய்தாலும் பலனில்லை. சரியான ரயிலை அவர் எப்படி கண்டுபிடிக்கிறார்? இதோ அந்த ரகசியம். பஃபெட்டின் வெற்றியின் ஒரு முக்கிய ரகசியம் சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ், அதாவது தனக்கு தெரிந்த விஷயங்களில் மட்டும் செயல்படுவது. அவருக்கு டெக்னாலஜி பங்குகளை பற்றி ஆரம்பத்தில் தெரியாது என்பதால் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வளரும்போது கூட அவர் அதில் முதலீடு செய்யவில்லை. பில்கேட்ஸ் அவருடைய நெருங்கிய நண்பராக இருந்தும் அவர் அதில் கை வைக்கவில்லை. ஏன்? எனக்கு புரியாத ஒரு தொழிலில் நான் முதலீடு செய்ய மாட்டேன் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். இன்று நம்மில் பலர் செய்யும் தவறு இதுதான். மற்றவர்கள் ஒரு துறையில் சம்பாதிக்கிறார்கள் என்பதற்காக நமக்கு தெரியாத அந்த துறையில் குதித்து பணத்தை இழக்கிறோம். பஃபெட் சொல்கிறார், உங்களுடைய வட்டத்தின் அளவு முக்கியமல்ல, அந்த வட்டத்தின் எல்லை எங்கே முடிகிறது என்பது உங்களுக்கு தெரிவதுதான் மிக முக்கியம். உங்கள் பலம் எதுவோ அதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். பஃபெட்டிடம் ஒரு விசித்திரமான பழக்கம் இருக்கிறது. அவர் தனது பெரும்பாலான நேரத்தை ஒரு காலியான அறையில் அமர்ந்து யோசிப்பதற்கே செலவிடுகிறார். ஒரு பிஸியான தொழிலதிபர் எப்படி சும்மா இருக்க முடியும்? அவர் அங்கு எதை யோசிக்கிறார்? வெற்றியை துரத்தும் நாம் ஏன் இதை செய்வதில்லை? நாம் அனைவரும் பிஸியாக இருப்பதையே பெருமையாக நினைக்கிறோம். ஆனால் பஃபெட் சொல்கிறார், பிஸியாக இருப்பது வேறு, உருப்படியாக வேலை செய்வது வேறு. பீயிங் பிஸி இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் பீயிங் ப்ரொடக்டிவ். பஃபெட்டின் டைரியை பார்த்தால் பல நாட்கள் காலியாக இருக்கும். அதில் எந்த மீட்டிங்கும் இருக்காது. ஏன் தெரியுமா? அவர் சிந்திக்க விரும்புகிறார். ஒரு முதலீடு செய்வதற்கு முன்னால் அந்த நிறுவனத்தின் 10 வருட அறிக்கையை தீவிரமாக படிப்பார். உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டார். பங்குச்சந்தை என்பது பொறுமையில்லாதவர்களிடமிருந்து பணத்தை பிடுங்கி பொறுமையாக இருப்பவர்களிடம் கொடுக்கும் ஒரு கருவி என்பது அவர் வாக்கு. நீங்கள் ஒரு விஷயத்தில் நிபுணராக வேண்டுமென்றால் அதை பற்றி சிந்திக்க உங்களுக்கு தனிமை தேவை. உங்களுக்கு தெரியுமா, வாரன் பஃபெட் தனது சொத்துக்களில் 99% தானமாக வழங்கப் போவதாக அறிவித்துள்ளார். இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை ஏன் கொடுக்க வேண்டும்? பணத்தை விட அவர் எதை உயர்வாக கருதுகிறார்? அது உங்கள் வாழ்க்கையின் மதிப்பையே உயர்த்தும். பஃபெட் ஒருமுறை சொன்னார், ஒரு நற்பெயரை உருவாக்க 20 வருடம் ஆகும், ஆனால் அதை அழிக்க 5 நிமிடங்கள் போதும். பங்குச்சந்தையில் அவர் பணத்தை விட மதிப்பது நேர்மையை, அதாவது இன்டெகிரிட்டி. அவர் தனது மேலாளர்களுக்கு அனுப்பும் கடிதத்தில் எப்போதும் ஒரு விஷயத்தை குறிப்பிடுவார்: நிறுவனத்தின் பணத்தை இழந்தால் நான் கவலைப்பட மாட்டேன், ஆனால் நிறுவனத்தின் நற்பெயருக்கு ஒரு சிறு கரை ஏற்பட்டாலும் நான் மன்னிக்க மாட்டேன். உங்கள் தொழிலில் நீங்கள் காட்டும் நேர்மைதான் உங்களை நீண்ட காலத்திற்கு வெற்றியாளராக வைத்திருக்கும். பங்குச்சந்தை சரிந்து எல்லோரும் தங்கள் பணத்தை இழந்து அழுதபோது வாரன் பஃபெட் மட்டும் சிரித்துக் கொண்டிருந்தார். ஏன் தெரியுமா? அவர் ஒரு ரகசிய விதியை பின்பற்றினார். மற்றவர்கள் பேராசைப்படும்போது பயந்து இரு, மற்றவர்கள் பயப்படும்போது பேராசையோடு இரு. இது எப்படி சாத்தியம்? இந்த கலையை நீங்களும் கற்றுக்கொண்டால் பணப்பற்றாக்குறை என்ற பேச்சே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. பஃபெட் பங்குச்சந்தையில் வெற்றி பெற ஒரு முக்கியமான அளவுகோலை வைத்திருக்கிறார். அதற்கு பெயர் எகனாமிக் மோட். ஒரு கோட்டையைச் சுற்றி எப்படி ஒரு அகழி இருக்குமோ அதுபோல ஒரு நிறுவனத்திற்கு போட்டியாளர்களிடமிருந்து தற்காத்துக் கொள்ள ஒரு பலம் இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு, ஐபோன் வாங்குபவர்கள் அடுத்த முறையும் ஐபோன் தான் வாங்குவார்கள். இதுதான் அந்த நிறுவனத்தின் மோட். பஃபெட் அத்தகைய நிறுவனங்களை தேடி பிடிப்பார். அவர் சொல்லும் மிக முக்கியமான பாடம், விலை என்பது நீங்கள் கொடுப்பது, மதிப்பு என்பது நீங்கள் பெறுவது. Price is what you pay, value is what you get. விலை குறைவாக இருக்கிறது என்பதற்காக எதையும் வாங்காதீர்கள்.
அதன் தரம் என்ன என்பதை பாருங்கள். உங்கள் கவனத்தை லாபத்தின் மீது வைக்காமல் அந்த தொழிலின் தரத்தின் மீது வையுங்கள். இவ்வளவு பெரிய வெற்றியாளரான வாரன் பஃபெட்டும் தவறு செய்திருக்கிறார். அவர் தனது வாழ்க்கையில் செய்த ஒரு $1 பில்லியன் தவறு என்ன தெரியுமா? அந்த தவறிலிருந்து அவர் கற்றுக்கொண்ட பாடம்தான் இன்று அவரை உலகின் டாப் 10 பணக்காரர்களில் ஒருவராக மாற்றியது. அந்த பாடத்தை நீங்கள் இப்போது தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். வாரன் பஃபெட் பெர்க்ஷயர் ஹாத்தவே என்ற நிறுவனத்தை வாங்கியதே ஒரு தவறான முடிவு என்று அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆரம்பத்தில் அது ஒரு நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருந்த ஜவுளி நிறுவனம். ஆனால் அவர் செய்த தவறை எண்ணி வருத்தப்பட்டு அங்கேயே நின்றுவிடவில்லை. அந்த நிறுவனத்தை ஒரு முதலீட்டு நிறுவனமாக மாற்றினார். கவனத்தை மாற்றி தவறுகளை சரி செய்தார். அவர் சொல்கிறார், நீங்கள் ஒரு பள்ளத்தில் விழுந்து விட்டீர்கள் என்றால் முதலில் செய்ய வேண்டியது குழி தோண்டுவதை நிறுத்துவதுதான். வாழ்க்கையில் ஒருமுறை தோல்வியடைந்தால் உடனே எனக்கு ராசி இல்லை என்று சொல்லாதீர்கள். உங்கள் கவனத்தை எங்கே மாற்ற வேண்டும் என்று யோசியுங்கள். வெற்றி என்பது விழுவதே இல்லை என்பதில்லை, விழுந்தபோதெல்லாம் எழுந்து சரியான திசையில் நடப்பதுதான். வீடியோவின் ஆரம்பத்தில் நான் சொன்ன அந்த 5/25 விதியை நீங்கள் இப்போதே உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தப் போகிறீர்கள். ஆனால் அதற்கு முன்னால் வாரன் பஃபெட் தனது வெற்றியின் ரகசியமாக சொல்லும் அந்த ஒரே ஒரு முதலீடு எது தெரியுமா? அது பங்குச்சந்தை கிடையாது, தங்கம் கிடையாது, அது உங்களிடமே இருக்கிறது. வாரன் பஃபெட்டிடம் ஒரு முறை கேட்கப்பட்டது, இளைஞர்களுக்கு நீங்கள் தரும் மிகச்சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்ன? அவர் சொன்னார், உங்களிடத்தில் நீங்களே முதலீடு செய்வதுதான் மிகச்சிறந்த முதலீடு. உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள், உங்கள் திறமையை மேம்படுத்துங்கள். சந்தை ஏறலாம் இறங்கலாம், ஆனால் உங்கள் திறமை உங்களை எப்போதும் கைவிடாது. இன்று நாம் பார்த்தது போல ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். புரியாத துறையில் கால் வைக்காதீர்கள். 5/25 விதியை பின்பற்றி தேவையற்ற கவனச்சிதறல்களை தவிருங்கள். பொறுமையாக இருங்கள். கூட்டு வட்டியின் பலனை அனுபவியுங்கள். வெற்றி என்பது ஒரு விபத்தல்ல, அது ஒரு தொடர்ச்சியான கவனம். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க துடிக்கும் அந்த ஒரே ஒரு விஷயம் எது? அதை இப்போதே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். உங்கள் இலக்கை நீங்கள் உலகிற்கு அறிவிக்கும் முதல் படி இதுவாக இருக்கட்டும். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு பயன்படும் என்று நினைத்தால் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். அடுத்த ஒரு பவர்ஃபுல் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.